இந்த சீசனோட ஹீரோவான நம்ம ஃபஸ்ட்டு போகிற உங்கள் எல்லாருக்கும் விருப்பமான எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஆப்கானிஸ்தான் தாங்க போகிறோம். பாருங்க, இது அமிர்தா காலேஜ். இங்கே தான் வந்து நான் படித்தேன். இந்த இன்ஃபர்மேஷனே புதுசாக இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஃபுல்லி பவர்ட் பை சோலார் எனர்ஜியா. பாஸ்போர்ட்டை கொடுக்குறேன், எங்கன்னு கேட்குறாரு. காபூல் ஆப்கானிஸ்தான்கிறேன். உடனே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபீஷியல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாஸ்போர்ட்டை. மலைகள்லாம் தாண்டி கரெக்டாக காபூல் நகரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நம்மளோட 69வது நாடு ஆப்கானிஸ்தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விமென் வந்து மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது. ஷார்ட் டாக்ஸி के हमारा शॉर्ट टैक्सी किसी के மறுபடியும் ஹாலிடேயா? என்ன ஸ்பெஷல்? GT Holidays. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. இப்படி எல்லாத்துக்கும் அங்க ஸ்டார்ட் டு எண்ட் பக்கவா ரெடி. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோயில் திண்டல் மலை. திண்டல் முருகா சீசன் 1லேருந்து சீசன் 11 வரைக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் சமாளித்து வெற்றிகரமாக முடித்ததுக்கு மிக்க நன்றி முருகா. ஸோ இப்போது சீசன் 12 கிளம்புறேன். 40 நாட்கள், திரும்பவும் 40 நாட்கள் கழித்து இங்கேயே வந்து முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து மக்கள் உங்களுக்கு சீசன் 11 சவுத் அமெரிக்கா 2.4 மிக சிறப்பாக முடிஞ்சுது. உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றிங்க. அடுத்தது என்ன? வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 12. கிட்டத்தட்ட ஒரு 2 சீசனாகவே சம்மராகவே வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசியா தாங்க போகிறோம் சீசன் 12க்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 நாட்கள் பயணம் பண்ண போகிறோம். உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், முடிஞ்சா விசா கிடைச்சா துர்க்மெனிஸ்தான் மற்றும் இந்த சீசனோட ஹீரோவான நம்ம ஃபஸ்ட்டு போகிற உங்கள் எல்லாருக்கும் விருப்பமான எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஆப்கானிஸ்தான் தாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து திண்டல் முருகனில் ஆரம்பிக்கிற பயணம். இங்கேருந்து ஈரோடு ஸ்டேஷன் போகிறோம். போயிட்டு ட்ரெயின் ஏறி இந்த முறை முதல் முறையாக கொச்சின் போய் வந்து நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம். கொச்சின் போயிட்டு ஃப்ளைட் ஏறி சார்ஜா போகிறோம். சார்ஜா போய் இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி ஆப்கானிஸ்தான் கேபிட்டலான காபூல் போகிறோம். தாலிபான்ஸ் கூட சூப்பராக அடுத்த 10 to 15 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட சீசன் 12. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? முருகா மீண்டும் 40 நாட்கள் கழித்து பார்ப்போம். மணி இப்போ வந்து 1:40ங்க. 2:15 ட்ரெயின் கொச்சினுக்கு நமக்கு. ஸோ ஈரோடு ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறலாம் வாங்க. ஸோ இந்த சீசனில் ரொம்ப நாள் கழித்து மீண்டும் அந்த ப்ளூ பேக்கை தாங்க எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த ஆஃப்ரிக்கா சீசனில் பார்த்துருப்பீங்க, சதர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ லக்கேஜ் நிறைய இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெரிய பேக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிளம்புவோமா? ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க. வந்தாச்சுங்க. 2:05 நம்மளோட ட்ரெயின். போகலாம் வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்துருச்சுங்க நம்ம ட்ரெயின். பிலாஸ்பூர், நார்த் இந்தியாவிலேருந்து வந்துட்டுருக்கு. பிலாஸ்பூர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். செவ்வாய்க்கிழமை மட்டும் காலையில் ஒரு இன்டர்சிட்டி இருந்தது, பட் அது ரொம்ப சீக்கிரமே போயிடும். ஸோ இப்போ மணி 2:15. இப்போ ஏறினோம்னா ஒரு 7-7:15 போயிடலாம். வந்தாச்சுங்க B3. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற ட்ரெயினால் ஸ்லீப்பர் கிளாஸ் வேணான்ட்டு 3rd AC புக் பண்ணிட்டேன். அவைலபிள் இருந்தது. 550 ரூபா தான் டிக்கெட். இங்கேருந்து 5 மணி நேரத்தில் போயிடலாம். சீட் நம்பர் 1 இதுதான். லோயர் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம எர்ணாகுளம் வரைக்கும் போக தேவையில்லை, அலுவாலே இறங்கிக்கலாம். கொச்சின் ஏர்போர்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எர்ணாகுளத்தோட அலுவால் இறங்கினா வந்து பக்கம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன் அலுவா ஸ்டேஷன்லேருந்து. ஸோ மணி 2:15, அரவுண்ட் ஒரு 7:30க்குள்ளே போயிடலாங்க. நமக்கு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நிறைய டைம் இருக்குது. ஸோ அலுவா போயிட்டு அப்படியே பொறுமையாக ஏர்போர்ட் போவோம். ஓகேங்க, கிளம்பிடுச்சு ஈரோட்டிலேருந்து. மணி 2:30, கரெக்டாக ஒரு 5 மணி நேரம். 7:30 7:45 மேக்ஸிமம் போயிடலாம்.
வந்தாச்சுங்க, எட்டிமடை வந்துட்டோம். சும்மா இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிடல பாருங்க. இது அமிர்தா காலேஜ். இங்கே தான் வந்து நான் படித்தேன் பிஇ மெக்கானிக்கல். என் வாழ்க்கையில் வசந்த காலம் அந்த 4 வருஷம். எத்தனையோ ட்ரிப்ஸ் நம்ம போயிட்டோம் சீசன்ஸ் எல்லாம். முதல் முறையாக கொச்சின் வழியாக போகிறதுனால நான் படித்த காலேஜையும் உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். அந்த மெயின் பில்டிங் அங்கே தான் என் கிளாஸ் இருக்குது 4 வருஷம். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நான் வந்து ஹாஸ்டல் இதில் தான் படித்தேன், காலேஜ் ஹாஸ்டலில். தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து டே ஸ்காலராக வந்தேன். பசங்க ரூம் எடுத்துட்டேன். இதுதான் நாங்கள் போவோம். அங்கே தான் இது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. இப்போ டீம் யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய டைம் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் அந்த ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும் திருச்சியிலேருந்து இந்த இதுக்கு எர்ணாகுளம்க்கா இல்லை இது வரைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் வந்து இறங்கிட்டு போவோம் காலேஜ் ஹாஸ்டலில் படிக்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள். எட்டிமடை ஸ்டேஷன். பாய் பாய் எட்டிமடை. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கேரளா பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 10-15 நிமிஷம் போட்டோன்னா பாளையார் தாண்டுனா கேரளா. கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம். கேரளா வந்தாலே தான் பச்சை பசேல், எங்கே பார்த்தாலும் மரங்கள், இந்த ஓட்டி வீடுகள்னு சூப்பராக இருக்குது இடம். ஆல்மோஸ்ட் பாலக்காடு ஜங்ஷன் வரப்போகிறோம். பாளையார் தாண்டியாச்சு. பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கேரளா தான்ப்பா. பனைமரம் நிறையா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க இடம். சொர்க்கபுரி. மாடுகளுக்கெல்லாம் ஜாலியாக புல் மேய்ச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ மணி 5:15. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். இடங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அங்கங்கே ஒரு 2 வீடு. மக்கள் அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக ரிலாக்ஸ்டான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. போயிட்டுருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அலுவா ஸ்டேஷன் வரப்போகுது. ஆக்சுவலாக ஏர்போர்ட் தாண்டி தான் அலுவாவே போகிறோம். அங்கே இருக்கு பாருங்க, ஃப்ளைட்லாம் நிற்கிது, தெரியுதா? டேரெக்டாக ஏர்போர்ட் தாண்டியே போகுது. இங்கே பக்கத்தில் ஸ்டேஷன் வச்சு அப்படியே ஜாலியாக நடந்து போயிடலாம். ஓகேங்க, வந்துட்டோம். அலுவா. மணி 7:40 இரவு. கரெக்டாக 5 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க. 300 கிலோமீட்டர் அரவுண்டு. ஒரு சின்ன ஸ்டேஷன். எப்போ தெரியுமா வந்தேன் கடைசியாக? 2017 இல்லை 16 வந்தேன் நான். ஸோ யூடியூப் வரதுக்கு முன்னாடியே வந்து தாய்லாந்து போகிறதுக்காக இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். செம்ம சீப் ஆஃபர். போயிட்டு வர்றதுக்கு 7,000 7,500 ரூபாய்க்கு கிடச்சிது. ஏர் ஏஷியா அப்போ டைரக்ட் ஃப்ளைட் விட்டுருந்தாங்க கொச்சின் டு பேங்காக்கு. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு 8-9 வருஷம் கழிச்சு இப்போ தான் மீண்டும் வரேன். மழை பேஞ்சிட்டு இருக்குது. அப்படியே வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு டவுன் பஸ் ஏறி ஏர்போர்ட் போகலாம் வாங்க. ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு அலுவா ரயில்வே ஸ்டேஷன். நன்றி அலுவா. மீண்டும் சந்திப்போம். ரிட்டர்ன் வரும்போது இங்கே கிடையாது. ஸோ டோட்டல் பிளான் என்னங்கிறது நம்ம அங்கே ஏர்போர்ட்டில் போர்டிங் பாயிண்ட் வாங்கிட்டு பேசுவோம். ஓகேங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சு. சரவணாஸ் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. வயிறு வேறு ஒரு 2-3 நாள் சரியில்லை. அதனால் சிம்பிளாக சாப்பிட்டுக்கான்னு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு தோசை ஒரு டீ குடிச்சிட்டேன். ப்ளைன் தோசை. சொல்லுங்கள் பிரதர். ஷாப் ஆயில். ஓகே பிரதர். பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அவங்கள ப்ரமோட் பண்ண சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பிரதர், தேங்க்யூ. நம்ம அப்படியே இதுக்கு போகலாம். பஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குதாமா. ஆக்சுவலாக பணம் எடுத்துகிட்டு வரலங்க. நான் கையில் சுத்தமாக காசு இல்லை. நல்ல வேலை இங்கே சாப்பாட்டு கடையில் ஜிபே இருந்தது. அப்புறம் பேசாமல் ஏடிஎம்மில் பணம் எடுத்துலாம்னு யோசிக்கும் பொழுது இங்கே கேரளாவில் பஸ்ஸில் டவுன் பஸ்லேயே ஜிபே வாங்கிக்கிறாங்களாமா. சார் அப்புறம் எதுக்கு பணம் எடுத்துகிட்டு, அதனாலன்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறேன். போய் பஸ் ஏறி பஸ்ஸில் முதல் முறையாக டவுன் பஸ்ஸில் ஜிபே பண்ணிட்டு போவோம். ஓகேவா, வாங்க. பெங்களூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் அந்த ஏர்போர்ட் பஸ்ஸில் 250 ரூபா நான் ஜிபே பண்ண ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாயா 20 ரூபாயா தான் இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு. இது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. சரி பார்த்துடலாம் வாங்க. அங்கே தான் இருக்குது இது பஸ் ஸ்டாண்டு. மணி 8:45.
அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் இங்கேயே. அப்புறம் ஒரு தோசையும் டீயும் குடிச்சிட்டு ஓரளவுக்கு வயிறு நம்பிடுச்சு, சமாளிச்சிடலாம். இன்னும் ஒரு நாள் அப்படியே சமாளித்து நார்மல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் போய் ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மீட்டு அங்கே வந்து ஆடு அவ்வளோ ஃபேமஸ்ஸு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டியாக இந்த புலாவ் மற்றும் இது செய்வாங்க. வந்தாச்சுங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஏர்போர்ட் பஸ் கேட்டு ஏறுவோம். ஓகேங்க, வந்துருச்சு பஸ் அங்கமாலி. ஸோ இந்த பஸ் தான் டைரக்ட் பஸ்ஸு ஏர்போர்ட்டுக்கு கிடையாதுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள வரைக்கும் எந்த பஸ்ஸும் போகாதாட்டிருக்கு. அந்த மெயின் ரோடு ஹைவேல இறக்கி விட்ருவாங்களாட்டிருக்கு. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம ஆட்டோ பிடிச்சோ இல்லை நடந்தோ போகலாம். இதில் போய்க்கலாம். ஜிபே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஏங்க, மானமே போயிருந்துருக்கோங்க. ஜிபே வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வராமல் வந்தேன். இங்கே வந்தால் பஸ்ஸில் வந்து கேஷ் அப்படிங்கிறாங்க, ஜிபேலாம் கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட கேஷ் இல்லையே. அப்போ நல்ல வேலை தம்பி தான் ஹெல்ப் பண்ணார், ராகுல். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ தம்பிக்கு ஒரு 20 ரூபாய் ஜிபே பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேஷ் 20 ரூபாய் வாங்கி சீட்டுக்கு வாங்கிட்டேன். நல்ல வேலை இந்த ஜிபே இருக்கிறதுனால மனம் போகாமல் தப்பிக்குது. இடம் என்ன ஆயிருக்கோ. ஓகே, இந்த அலுவாவுக்கு நன்றி. வந்தாச்சுங்க, மெயின் ஹைவேக்கு வந்தாச்சு. பேக் பேக்கர் குமார் பிரதா. பேக் பேக்கர் குமார். Check it out. Thank you. Your name? Ajit. Nice meet you. Nice meeting you. Thank you. நான் கூட ஹைவேலேருந்து பக்கம் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமாச்சா, ஞாபகம் இல்லை. எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? இங்கேருந்து மொத்தம் 10 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டுக்கு. அலுவாலேருந்து 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். மெயின் ஹைவேலேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே வந்து போகணும். நடந்து 5 கிலோமீட்டர் ரொம்ப டயர்டாகிடும், ஒர்க் அவுட் ஆகாது. 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஓகே. ஆட்டோ தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 200 ரூபா கேட்பாங்க கண்டிப்பாக 5 கிலோமீட்டருக்கு. அது நைட் நேரம் ஆகி போச்சா. அந்த இடத்துல இருக்குது. அதுவே உங்களுக்கு உள்ளே தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்து நிறுத்திட்டாங்க. அங்கே இருக்குது அந்த மெயின் ஹைவே உள்ளே போகிறது ஏர்போர்ட்டுக்குள்ளே. வந்துடுங்க. ஸோ இதுதான் அந்த மெயின் ஹைவேலேருந்து உள்ளே போகிறது, ஏர்போர்ட் போகிறதுக்கு, கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இங்கேருந்தே கிட்டத்தட்ட 4.25 கிலோமீட்டர். ஒரு வழியே கிடையாது, ஆட்டோ தான் எடுத்தாகணும். போது பாருங்க போயிட்டு. ஓகேங்க, கார் ஏறியாச்சு. தேங்க்ஸ் பிரதர். எனக்குமாரு உன் கொள்கை டாக்ஸி எடுக்க மாட்டியே, டாக்ஸியில் உட்காந்துருக்கேன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இது வந்து பிக்கப் கார். இங்கேருந்து நிறைய பேர் பிக்கப் பண்ண போகும் தெரியுங்களா ஏர்போர்ட்டுக்கு. வேறு யாராவது அமைச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிப்பாங்க. 50 ருபீஸ்க்கு ஓகேன்ட்டார். ஸோ பிரச்சனை இல்லை, 50 ரூபாய் போய் இறங்கிடலாம் வாங்க. ஸோ இது இந்த மாதிரி கேரளாவில் ஃபேமஸாக இருக்குது இந்த பிக்கப், முக்கியமாக இந்த ஏர்போர்ட் போகிற வழியில். நாங்கள் ஒரு ஆட்டோக்காரை கேட்டேன். ஆட்டோனா 200 ரூபாய் கேட்குறாங்க. நீங்கள் அந்த இதுக்கு ஜெட்டு நெல்லு பாருங்க, பிக்கப் கார் வரும். ஸோ ஏர்போர்ட் போகிறவங்க அவங்களுக்கு ஜஸ்ட் ஏற்றி இறக்கி விட்ருவாங்க ஏர்போர்ட்டில் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் ஓகேன்ட்டேன். அண்ணன்ட்ட கேட்டேன், ஜிபே இருக்கான்னு. ஓகேன்னாரு. ஜிபேலே பே பண்ணிடலாம். ஓகேவா, டன். சூப்பர் ஏர்போர்ட் போயிடலாம் 50 ரூபாயில். நீங்கள் தனியாக வந்தீங்க என்ன மாதிரி பண்ணலாம், பட் குரூப்பாக வந்தீங்கனால நீங்கள் பெட்டர் டாக்ஸியோ இல்லை இதுவும் எடுத்துக்க வேண்டியதான், ஆட்டோவோ. வந்தாச்சுங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இன்ஃபர்மேஷனே புதுசாக இருக்கே. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஃபுல்லி பவர்ட் பை சோலார் எனர்ஜியா. இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். இப்போ தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல் வரும்போதெல்லாம் இல்லை. அருமை. தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். தேங்க்யூ. வந்துட்டாங்க, வந்தாச்சுங்க. கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 3. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல். கரெக்டாக 9:45 காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 to 12:30 மணி வாக்கில் தான் செக்-இன்னே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி என்ன ஏர்லைன் தான் போகிற குமார்? சார்ஜா பேஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன், அபுதாபி பேஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாமே. ஏர் அரேபியாவில் தாங்க போகிறோம். சார் நம்ம இது வரைக்கும் ஏர் அரேபியாவில் போயிருக்கோமா? நான் ஏதாவது சீசன்ஸு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ தான் முதல் முறையாக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏர் அரேபியா ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய தடவை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஜார்ஜியா போகிறதுக்கு, அர்மேனியா போகிறதுக்கு, போயிட்டு வர்றதுக்கே வந்து உங்களுக்கு 22,000 23,000. அப்புறம் ஷார்ஜா அபுதாபி போகிறதுக்கெல்லாம் வந்து சென்னை கொச்சினில் இருந்தெல்லாம் போயிட்டு வரதுக்கே 11,000. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆஃபர்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஏர்லைனு. கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது ஷார்ஜாவுக்கு. பட் கோயம்புத்தூர் டு காபுல் வயா ஷார்ஜா தான் எல்லாமே. அந்த காம்பினேஷன் வந்து இல்லைங்க. ஸோ அதில் அந்த காம்பினேஷனே வரல. ஸோ அப்படி போகணுன்னா தனித்தனியாக இது பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வீசா எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இது ஒரே பிஎன்ஆரில் ஒரே ரூட்டில் போகிறதுக்கு காபுலுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு, கொச்சின்லேருந்து, பெங்களூர்லேருந்து கூட இல்லை. பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர்லாம் இல்லை. ஸோ கொச்சின், மும்பை இல்லைனா டெல்லி, இந்த 3 இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து காபுலுக்கு ஒரே பிஎன்ஆரில் புக் பண்ண முடியும். அதாவது கொச்சின் டு காபுல் போட்டு 1 வேவோ இல்லை ரவுண்ட் ட்ரிப்பை போட்டு புக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் இந்த 2001 உங்களுக்கு தெரியும், அந்த 7/11 செப்டம்பர் 7/11 ட்வின் இது அட்டாக் நடந்தது தெரியுங்களா?
அமெரிக்காவில். ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒசாமா பின் லேடன் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் வந்து அது ஆப்கானிஸ்தானில் தான் வந்து இது தங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை பண்ணி ஒரு 20 வருஷம் வந்து இருந்தாங்க. 2021 தான் வந்து உங்களுக்கு காலி பண்ணிட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கானது ஹிஸ்ட்ரியெல்லாம். ஸோ அந்த டைம்லேயே வந்து நான் காலேஜ் படிக்கிற டைமில் தான் அது நடந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து ஒசாமா பின் லேடன் வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள டோரா போரா மலைத்தொடரில் தான் வந்து ஒளிஞ்சிருக்காரு. ஒயிட் அப்படியே உனக்கு குன்றுகள் இருக்கும். ஸோ அந்த மலைத்தொடர்களில் உள்ள குன்றுகளில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதிலெல்லாம் வரும். ஸோ அமெரிக்க படைகள்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சி சில வருடங்களுக்கு முன்னாடி சுட்டு கொண்டு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இருந்தே அந்த ஆப்கானிஸ்தான் பயங்கரமான இது அப்படின்னு. பட் இப்போது 2021 அப்புறம் உங்களுக்கு அமெரிக்க படைகள்லாம் போனதுக்கப்புறம் தாலிபான் கைப்பற்றி இப்போ தாலிபான் தான் வந்து ஆண்டுட்டு வராங்க. ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம். ஆனால் மக்கள் தங்கமான மக்களுங்க. என்ன தான் வந்து டேஞ்சரஸ் கண்ட்ரி அது இதுன்னு சொன்னால் கூட மக்கள் ரொம்ப ஹாஸ்பிட்டபிள் பீப்புள், தங்கமான மக்கள். ஸோ கண்டிப்பாக மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பயணம் சிறப்பாக அமையும், சேஃபாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு மிகச்சிறந்த மத்திய ஆசியா பயணத்தை இந்த கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து துவங்கலாம் வாங்க. சீசன் 12 முதல் முறையாக கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து துவங்குகிறது. இங்கே ஆரம்பிக்கிற பயணம் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் காபூலில் உள்ள ஒரு ஹாஸ்டலில் தாங்க முடிய போகுது. ஹாஸ்டல் இருக்குது, ஒரே ஒரு ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குது booking.comல. அதை தான் புக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெவ்வேறு ஊர்களுக்கு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது அரைவல்னு நினைக்கிறேன். டிபார்ச்சர் மேலே இருக்கும், அந்த பக்கம் இது இருக்கும், லிஃப்ட்டு எலிவேட்டர் இருக்கும், அதில் போய்க்கலாம். செக்இனில் ஏதாவது இஷ்யூ கிளப்புவாங்களா? செக்இனில் போர்டிங் பாஸ் வாங்கினாலும் நம்ம வந்து இமிக்ரேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஏன்னா ஆப்கானிஸ்தான்ங்கிறதுனால ஒரு டேஞ்சரஸ் கண்ட்ரி. இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் போகிறதுக்கு இமிக்ரேஷனில் இவங்க நம்ம இந்தியன் இமிக்ரேஷனில் எந்தளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க இல்லைன்னா வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாமே ஒரு குழப்பத்துலேயும் ஒரு இதுலேயும் தான் போகுது. இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணால் தான் உறுதியாக வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் போகிறது வந்து உறுதிஜமாகும். பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கையோடு இருக்கேன், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆப்கானிஸ்தான் போகிறோமா இல்லையான்னு. நல்லாயிருக்கு. இந்த ஏர்போர்ட்டு முதல்ல இருந்ததுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க இந்த 8 வருஷத்தில். முதலெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டெர்மினலே புதுசாக கொண்டு வந்துருக்காங்க இந்த டெர்மினல். சரி, நான் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன். மீண்டும் 12:30 மணிக்கு செக்இனில் தொடருவோம். பாய். அவ்வளோதாங்க, உள்ளே வந்து விட்டோம். மணி கரெக்டாக 12, இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. யூஸ்வலாக இப்போல்லாம் இன்டர்நேஷ்னல் 4 மணி நேரம் முன்னாடி செக்இன் ஆரம்பிச்சிருவாங்க. அதான் உள்ளே வந்துட்டேன். 1 வே மட்டும்தான் புக் பண்ணியிருக்கேன். ரிட்டன் வந்து உஸ்பெகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரோம், வயா வந்து அபுதாபி. ஸோ அந்த டிக்கெட் இருக்குது. ஸோ திரும்ப வரதுக்கான டிக்கெட் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து லேண்டு வழியாக எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அதனால் ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் போகிறதுக்கான என்கிட்ட ப்ரூஃப் இல்லை. லேண்டு வழியாக கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக உஸ்பெகிஸ்தான்லேருந்து திரும்ப இந்தியாவுக்கு வர போகிறோங்கிற அந்த ப்ரூஃபை காட்டிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீசாலாம் இருக்குது ப்ராப்பராக. ஒன்று ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருவாங்கிறது தான் ஒரே ஒரு சின்ன பயம். ஸோ ஏன்னா எல்லாமே இருக்குது, டாக்குமெண்ட்ஸ், வீசா எல்லாமே. இருப்பினும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. எதாக இருந்தாலும் முடிச்சுட்டு பேசுகிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. செக்இன் முடிச்சாச்சு, போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். ஸோ பர்ஃபெக்டாக போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. வீசாவை காட்டணும், பாஸ்போர்ட் திருப்பி வீசாலாம் பார்த்தாங்க, அந்த ஸ்டிக்கர் வீசா. அதுக்கப்புறம் வந்து ஆன்வர்ட் டிக்கெட் கேட்டாங்க. ஸோ நான் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து உஸ்பெகிஸ்தானுக்கு லேண்ட் பார்டர் மூலிமா கிராஸ் பண்ணிவிட்டு உஸ்பெகிஸ்தான்லேருந்து இந்தியா எப்படி வர்றதுக்கான அந்த டிக்கெட் ப்ரூஃப்லாம் காட்டினேன். எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக டிக்கெட் வாங்கியாச்சு. இமிக்ரேஷனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிராஸ் பண்ணிட்டோம்னா போர்டிங் போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ தான் சொன்னாங்க 40 மினிட்ஸ் டிலே ஆகாமல் ஷார்ஜாலேருந்து வந்துட்டுருக்கு ஃப்ளைட்டு. ஸோ இங்கேருந்து எடுக்கிறதும் டிலே ஆகும். நான் கேட்டேன், ஏங்க எனக்கு ஆல்ரெடி 1 hour தான் ட்ரான்சிட் இருக்குது, எப்படி நான் வந்து பிடிக்க முடியாதே, கஷ்டம் அப்படின்னா. அங்கே போங்க பார்த்துப்பாங்க அப்படின்னாங்க. பார்க்கலாம், பிடிக்க முடிஞ்சால் பிடிப்போம், இல்லைனா ஒரு நாள் ஷார்ஜாவில் வெயிட் பண்ணி மறுபடியும் அடுத்த ஃப்ளைட் நாளைக்கு தான், அடுத்த ஃப்ளைட்டுக்கு தான் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இமிக்ரேஷன் செக்யூரிட்டி முடிஞ்சுது. வெற்றி வெற்றி, இதுவே வெற்றின்னு சொல்கிறேன்னா பார்த்துக்கங்க எவ்வளோ சந்தோஷம் எனக்கு அப்படின்னு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுக்குறேன். எங்கன்னு கேட்குறாரு. காபூல், ஆப்கானிஸ்தான்கிறேன். உடனே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபீஷியல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாஸ்போர்ட்டை. என்ன எதுவும் கூப்பிடல, என்கொயரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. வந்து எதுக்கு காபூல் போகிற, யார் நீ, என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட விசாரணை. இந்த மாதிரி நான் வந்து
ட்ராவல் பிளாகருங்க பேக் பேக்கர் குமார். பேஜெல்லாம் காட்டினேன், யூடியூப் ஓப்பன் பண்ணி 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொன்னோன்னே. அப்புறம் எத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கீங்கன்னு கேட்டது. இது வரைக்கும் 68 போயிருக்கேன், இது 69ன்னு சொல்லி. அப்புறம் வீசாவை பார்த்தாங்க, அதெல்லாம் செக் பண்ணி அப்புறம் நீண்ட ஒரு டிஸ்கஷன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் இமிக்ரேஷன் கவுண்டரில் நிற்க வச்சுட்டாங்க. வச்சு ஃபைனலாக எல்லா டீட்டெயில், நம்ம ஃபோன் நம்பர், நம்மளோட சேனல் பேர் எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு ஃபைனலாக கொடுத்துட்டாருங்க. எப்பாடா, இதுவே எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்கானிஸ்தான்னாலே இப்போ இருக்க சிச்சுவேஷனில் யாரும் போக மாட்டாங்க, இவனோட திடீர்னு போகிறான் அப்படிங்கிறதுனால ஒரு சந்தேகம். பட் நம்மளோட ரெக்கார்ட் ப்ராப்பராக இருக்கிறதுனால இது வரைக்கும் இமிக்ரேஷனில் பல கண்ட்ரிஸ் போயிட்டு இருந்திருப்பல. ஸோ இந்தியா விட்டு வெளியில் போகிறது, இந்தியாவுக்குள்ளே வந்தது எல்லாமே ப்ராப்பர் டேட்ஸில் ப்ராப்பர் என்ட்ரிஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து நம்ம பற்றின எந்த வித பிளாக் மார்க் இல்லாதங்காட்டி தான் விட்டுருக்காங்க. கேட் நம்பர் 3 போயிட்டே இருக்கலாங்க. வந்துட்டோம், இங்கே தான். இப்போ சின்ன ஏர்போர்ட்டு தான் இருக்கேன், முடிச்சு வர்றோம். இது வரைக்கும் நம்ம போனதெல்லாம் நிறைய அங்கே இங்கே சந்தை போவோம்ல, டக்குன்னு உள்ளே வந்தோன்னே வந்துடுச்சு பாருங்களேன். சூப்பர்ல. 3:15 வந்து 3:55 எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு வர்றதே 3:50 தான் வருது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes 40 minutes லேட்டுங்க. அதனால் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு 3:55 எடுக்க மாட்டாங்க, 4:30 மினிமம் எடுக்கிறதுக்கு. ஸோ சிறப்பாக வந்து இனி நம்ம காபூல் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது, கண்டிப்பாக போயிடலாம். என்ன அங்கே ஆப்கானிஸ்தான் இமிக்ரேஷன்லேயும் கொஞ்சம் சலசலப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு விஷயங்க, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் போகும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது இந்த மாதிரி இருந்து லைட்டாக ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் பெரிய பிரச்சனையாகனு கூப்பிட்டு போயிடுவாங்க இன்ட்ராகேஷனுக்கு. ஸோ ரொம்ப கவனமாக உண்மையாக ஓப்பனாக கரெக்டாக பேசுகிறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிடுவாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கூலாக பேசினேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெகுலர் ட்ராவலர் அப்படின்னு பாஸ்போர்ட்டை திருப்பி பார்த்ததில், நம்மளோட ஓவரால் ரெக்கார்ட்ஸ் பார்த்ததில், அதனால தான் விட்டாங்க. சரி, இந்த சீசன் எப்படி அமைஞ்சுது? உட்காந்து பேசினா கூட போர் அடிக்கும், அப்படியே நடந்துட்டு பேசிட்டு அது வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துடுவோமா? நான் சொன்ன மாதிரி 2 சம்மராகவே யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த சம்மர் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக சென்ட்ரல் ஏஷியா தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் ஏஷியானா வழக்கமாக கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆப்கானிஸ்தானும் சென்ட்ரல் ஏஷியா மாதிரி தான். கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு பிரிட்ஜு மாதிரி வரீங்களேன், சவுத் ஏஷியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும். பட் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் ஏஷியா மாதிரி தான் இருக்கும் ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால் நம்ம அதை சென்ட்ரல் ஏஷியானே எடுத்துக்கலாம், சில்க் ரூட்டுன்னு எடுத்துக்கலாம். இல்லை இந்த கண்ட்ரீஸ்லாம் யூஸ்வலாக ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் முடியும். ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் அப்படின்னு, ஈவன் பாகிஸ்தான் கூட எடுத்துக்கலாம் அந்த ஸ்டாண்ட்ஸுங்கிறதுல. ஸோ யூஸ்வலாக இதை சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கே தெரியும், இதை பற்றின ஆஃபர்லாம் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த கஜகஸ்தான் போகிறதுக்கு. அந்த டைம்லேயே பிளான் பண்ணியிருந்தோம் கஜகஸ்தான் போயிட்டு இந்த 5 கண்ட்ரிக்கு முடிக்கலான்னு. அப்புறம் சடனாக வந்து நம்ம கொரியா போனங்காட்டி அப்போ நம்ம அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. இது எல்லாத்துக்கு கூடவும் கஜகஸ்தான் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ மற்ற கண்ட்ரிஸ் கூட ஆப்கானிஸ்தானையும் ஒரு சிறப்பு விருந்தினரை சேர்த்து இந்த சீசனை 12 சிறப்பாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்கானிஸ்தானையும் சேர்த்தது. சரி, முடிவு பண்ணியாச்சு. ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த 4மே பேக் பேக்கிங் அலோடுங்க, இண்டிபெண்டன்ட் ட்ராவல். அதாவது கைடோ பேக்கேஜ் டூரோ தேவையில்லை. துர்க்மெனிஸ்தானுக்கு மட்டும் பேக்கேஜ் டூர் எடுத்தால் மட்டும்தான் வீசா தருவாங்க. ஸோ அது மட்டும் தள்ளி இருக்குது, இன்னும் முடிவாகலை போகிறோமா இல்லையான்னு. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ்க்கு வீசா எப்படின்னு பார்த்தேன். வீசா பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்கானிஸ்தான் தவிர மற்ற 3 கண்ட்ரிக்குமே வீசா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு. நான் அது உங்களுக்கு அந்த கண்ட்ரிஸ் போகும்போது சொல்கிறேன், எந்த வெப்சைட்டில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, எவ்வளோ பணம், அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வீசா அப்ளை பண்ணியாச்சு. 2 வீசா வந்துருச்சுங்க. உஸ்பெகிஸ்தான் வந்துருச்சு டபுள் என்ட்ரி, கிர்கிஸ்தான் வீசாவும் வந்துருச்சு. தஜிகிஸ்தான் வீசா மட்டும் இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது, இன்னும் வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த எபிசோடில் வருதோ. ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி வீசா எடுக்கிறது? டெல்லியில் எம்பசி இருக்குது, மும்பையில் எம்பசி இருக்குது. ஸோ மும்பை எம்பசிக்கு மெயில் பண்ணேன், இந்த மாதிரி நான் ஒரு ட்ராவல் வ்ளாகர், உங்கள் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஆப்கானிஸ்தானோட மக்களோட அன்பையும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கள் இந்திய மக்களுக்கு நான் வந்து சேனல் மூலிமா வந்து காட்டி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி என்னால் கண்டிப்பாக நிறைய மக்கள் வந்து ஆப்கானிஸ்தான் டூர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு மெயில் அனுப்பினேன். உடனே வந்து அவங்க ரிப்ளை பண்ணாங்க, கவுன்சிலரே ரிப்ளை பண்ணார். ஸோ அங்கே ரொம்ப சின்ன இமிக்ரேஷன் இதுதான் இருக்க மாட்டேருக்கு, ஐ மீன் அந்த கன்சுலர் ஆஃபீஸ் தான் இருக்க மாட்டேருக்கு மும்பையில். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பாஸ்போர்ட்டை ஈரோட்டில் அந்த ஒன்வர்ட் ட்ராவல்ஸ் இருக்குல்ல அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்களோட பார்ட்னர் இது காமிச்சு அவங்க வந்து இதில் எம்பசியில் சப்மிட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. எந்த டாக்குமெண்ட் இல்லைங்க, வெறும் பாஸ்போர்ட்டு, வேறு என்ன ஃப்ளைட் டிக்கெட்டும் அட்டாச் பண்ணல, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணல. அப்போது வீசா வந்ததுக்கப்புறம் தான் புக் பண்ணேன்.
ஸோ வெறும் பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ இது மட்டும் தான் கொடுத்தேன். ஆக்சுவலாக யூஸ்வலாக ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் இன்னும் வந்து எம்பசி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக வந்து இந்த தாலிபான் சப்போர்ட் உள்ள எம்பசிஸோட கொடுக்குற வீசா மட்டும்தான் தாலிபான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சில நாடுகளில் வந்து இன்னும் இந்த பழைய சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட இதெல்லாம் இருக்குது, கன்சுலர் ஆஃபீஸோ இல்லை வந்து ஹை கமிஷனோ, அதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், மும்பை ஆஃபீஸில் உள்ள அந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா கன்சுலர், அவர் வந்து இவங்களால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர், அதாவது தாலிபான்ஸால். சின்ன பையன் தான், இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு பிஹெச்டி பண்ணிவிட்டு இங்கே தான் இருந்தார். அப்புறம் தான் வந்து தற்காலிகமாக வந்து கன்சுலர் ஜென்ரலாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. அவருக்கு தான் மெயில் பண்ணேன், அவரே ரிப்ளை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணார். யூஸ்வலாக இன்விடேஷன் லெட்டர் தேவைப்படும் ஆப்கானிஸ்தானில். ஏதோ ஒரு கம்பெனி நம்மளை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி, லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் சொல்லுவாங்க, ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி, அது இருந்தால் தான் வீசா கொடுப்பாங்க. பட் நான் சொன்னேன் இந்த மாதிரி அது வந்து கைடட் டூர்ஸ் எடுத்ததாங்க அந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியும். பட் நான் இண்டிபெண்டன்ட் பேக் ட்ராவலர், அதனால் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் அதை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டு மெயில் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, உங்களுக்கு எதுவும் வேண்டாம், பாஸ்போர்ட்டையும் ஃபோட்டோ மட்டும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னாங்க. ஸோ அதை மட்டும் ஈரோட்டில் கொடுத்து அவங்க அனுப்பிச்சு பக்காவாக வந்து 4 நாளில் வீசா வந்துருச்சுங்க. வீசா ஃபீஸ் வந்து ஆப்கானிஸ்தானோட டூரிஸ்ட் வீசா 3 மாதம் கொடுத்துருக்காங்க வேலிடிட்டி. ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த 3 மாதத்துக்குள்ளே 1 மாதம் இருந்துக்கலாம். 30 days ஸ்டே இன்சைட் 90 days வேலிடிட்டி. ஸோ இதுதான் கணக்கு. 5000 rupees வாங்கினாங்க. ப்ளஸ் இந்த கொரியர் சார்ஜஸ்ஸு, அப்புறம் அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு 2500. ஸோ டோட்டலாக ஆப்கானிஸ்தான் 3 month டூரிஸ்ட் வீசா வித் 1 month மேக்ஸிமம் ஸ்டே, அதுக்கு வந்து 7500 செலவு பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து வீசா ப்ரொசீஜர். சிம்பிளாக பாஸ்போர்ட்டும் ஃபோட்டோவையும் வச்சே வீசா வாங்கியாச்சு. இப்போ என்னென்னா ஆப்கானிஸ்தானில் வந்து டூரிசம் உங்களுக்கு தெரியும், தாலிபானுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து நிறையா டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அவங்க இதை ப்ரொமோட் பண்ணி நிறைய ரொம்ப மக்கள் வந்து பஞ்சத்தாலையும் இதாலையும் வாடிட்டுருக்காங்க. அங்கே ஜென்ரலாகவே பஞ்சமும் இருக்குது, டூரிசம் இல்லாதனால என்ன சொல்கிறது பற்றாக்குறை, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை. ஸோ இன்னும் நிறைய டூரிஸ்ட் வந்தால் பணம் நிறைய மக்கள்கிட்ட புழக்கம், எல்லோரும் வாழ்வாதாரம் ரொம்ப சிம்பிள். மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது டூரிசம் முன்னாடி, 2001க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டூரிசம் மெக்காவாக இருந்தது, பேக் பேக்கர்ஸ் மெக்காவாக. இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த கடந்த 20 years உங்களுக்கு தெரியுமே, 2001 அந்த அமெரிக்கா அந்த இரட்டை இது தகர்த்ததுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இன்வேஷன் பண்ணது ஆப்கானிஸ்தானை. அதுக்கப்புறம் 20 வருஷம் இங்கே இருந்தது. போனதுக்கப்புறம் தாலிபான்ஸ் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீரியடில் யாருமே வரல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் மீண்டும் வந்துட்டுருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அவங்க நிறைய டூரிசம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்மளோட ஆப்கானிஸ்தான் ட்ரிப் கண்டிப்பாக உண்மையான ஆப்கானிஸ்தானில் உள்ள உண்மையான நிலவரத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு பில்டப்போ ஒரு பயமுறுத்தலோ கொடுத்து உங்கள் வியூஸ்க்காக கிடையாது. உண்மையான நிலவரத்தை காட்டி அங்கே மக்கள் ரொம்ப ரொம்ப தங்கமாக இருக்காங்க. நிறைய ப்ளாகர்ஸ் எழுதியிருக்காங்க இதை பற்றி. ஸோ அங்குள்ள உண்மையான நிலவரத்தை உங்களுக்கு காட்டி ஒரு ஹோப்ஃபுல்லி ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்மளால் ஒரு ஆப்கானிஸ்தான் டூரிசம் க்ரியேட் பண்ண முடிச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் தான். இன்னொன்று இது மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்த ஒரு ரான் ரியலாக பேக் பேக்கிங் ஸ்டைலில் எந்த கைடும் இல்லாமல் எந்த குரூப்போடையும் போகாமல் சோலோவாக உங்களுக்காக இதை வந்து நான் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ஆசையும். ஸோ அதை ஒரு சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கேட்டுக்கு போகலாம். 3 வாங்க. சில மணி நேர காத்திருப்புக்கு பிறகு மணி 4:20ங்க, 50 minutes லேட்டு. முக்கியமாக உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டோட ரேட்டை சொல்லவே இல்லை, மறந்துட்டேன்ல, கிராஸ் பண்ணிட்டு பேசுவாருங்க. ஓகேங்க, முடிஞ்சுது. இப்போ தான் கேட்டேன் என்னென்னா எல்லா ஃப்ளைட்டுமே வந்து டிலேவாக தான் போகுதாம்மா. அந்த உங்களுக்கு தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கேன், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை. அதனால் ஈரான் ஏர்ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இஸ்ரேல் ஏர்ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, ஈராக்கோட ஏர்போர்ட் சில இடங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் எல்லா ஃப்ளைட்டுமே நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல்டு, நிறைய ஃப்ளைட்ஸ் டிலேடு, சுற்றி போகிறாங்க எல்லா ஃப்ளைட்டும். அதனால தான் ஸோ எதுவுமே நிலையில்லை. ஸோ மேக்ஸிமம் பிடிச்சிருவீங்கன்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்லேயே வந்து நான் ஏர் அரேபியா வந்து இது பண்ணிட்டேங்க, செக்இன் பண்ணிட்டேன். செக்இன் பண்ணும்போது ஃப்ரீ சீட் செலெக்ஷனே கொடுக்குதுங்க. மற்ற லோ காஸ்ட் அலைன் மாதிரி இல்லாமல் ஏர் அரேபியாவில் நம்ம சீட்டே செலக்ட் பண்ணிக்க முடியும். விண்டோ சீட்டே செலக்ட் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே கொடுக்கல. முக்கியமான விஷயம் இப்போ சொல்கிறேன், இந்த ஃப்ளைட்டுக்கு 1 way கொச்சி டு காபுல், இந்த 2 செக்ஷனும் சேர்த்து, அதாவது கொச்சி டு சார்ஜா ப்ளஸ் சார்ஜா டு காபுல், இந்த டோட்டலாக இந்த ஃப்ளைட்டுக்கு 1 way டிக்கெட் வந்து 20,000 ரூபாங்க. என்ன குமார் 20,000 ஜாஸ்தி நினைக்கிறீங்களா? கரெக்டு தான். இதே உஸ்பெகிஸ்தானுக்கெல்லாம் 14,000 13,000 ரூபாய்க்குலாம் இருக்குது 1 wayக்கு. அதாவது கொச்சி டு டாஷ்கெட்டு, கோயம்புத்தூர் டாஷ்கெட் அரௌண்ட் 16,000 வரலாம். பட் என்ன பிரச்சனைனா ஆப்கானிஸ்தானுக்கு
ரொம்ப கம்மியான ஃப்ளைட்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் காம்படிஷன் கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த டேட்டே மற்ற டேட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. கஷ்டப்பட்டு சீப்பஸ்ட்டு பிடிச்சதே 20,000 இந்த டேட்டில். இன்னொன்று, நம்ம உஸ்பெகிஸ்தான் கூட போயிட்டு லேண்டு வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கலாம். ஆனால் இந்த சீசனோட முதல் கண்ட்ரியே கதாநாயகனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்கானிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு போய் என்ட்ரு ஆகிறோம். அப்போ தான் வந்து இந்த சீசன் களைகட்டுங்கிறதுக்காக தான் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன். காபூலுக்கு ஃப்ளைட் புக் பண்ணேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக UAE பேஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன் ஏர் அரேபியா. வாங்க, ஃப்ளைட்டு ஃபுல்லுங்க. நல்ல வேலை நமக்கு விண்டோ சீட் கிடச்சிதே. என்ன குமார், சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்குது, 3 சீட் பிடிச்சிட்டியாட்டிருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. 7ஆம் வசதியில் போனேன், அதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. என்னோடய விண்டோ சீட் இருந்தது. பட் பார்த்தா 2வதுடைய சீட் 3 சீட்டு காலியாக இருந்தது. அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஃப்ளைட்டு டிலே ஆகிருக்கு, டிரான்சிட் ஃப்ளைட்டு பிடிக்கணும், ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கிளம்பி போகிறதுக்கு அப்படின்னா. பரவாயில்ல உட்காந்துங்க அப்படின்ட்டு. கொச்சினில் வேறு மழை பட்டை கிளப்புது. ஃபைனலாக நீண்ட நேர காத்திருப்புக்கு அப்புறம் இந்த சீசன் 12ஓட முதல் டேக் ஆஃப்ங்க. கொச்சி டு ஷார்ஜா. இல்லைங்க, கொச்சியிலேருந்து கம்ப்ளீட்டாக அவுட்டரில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம மும்பை, டெல்லி இங்கெல்லாம் நைட்டு விடிய காலத்துலலாம் ஃப்ளைட் ஏறி இருக்கோம். அங்கெல்லாம் எப்படி பரபரன்னு இருந்தது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக தான் இருக்குது. லைட்ஸும் பெருசாக இல்லை. சரி, ஓகே, அப்படி நான் தூங்குறேன். வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மணி 6:45 லோக்கல் டைமு. ஸோ அட்டகாசமான அரபிக்கடலும் யுனைடெட் அரபு எமிரேட்டுகளும் சேரும் இடம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு ஷார்ஜா. நம்மளோட முதல் லேண்டிங் இந்த சீசன் 12ல். ஃபுல்லாக எல்லாம் ஏர் அரேபியாவாக நிற்கிது பாருங்கள். எப்படி வந்து கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், எத்தியட் ஏர்வேஸ் மாதிரி இந்த ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுல இந்த UAE பேஸ் லோ காஸ்ட் ஏர்லைனான இந்த ஏர் அரேபியா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியாவில் பல நகரங்களுக்கு இந்த லோ காஸ்ட் ஏர்லைன் ஃப்ளைட்ஸ் விட்ருக்காங்க. இங்கேருந்து நிறைய வெஸ்ட்டுக்கு, நிறைய கண்ட்ரீஸ்க்கு, முக்கியமாக இந்த அரபு நாடுகள் பக்கத்து நாடுகளுக்கு, கல்ஃப் நாடுகளுக்கு, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, ஆப்கானிஸ்தான் நம்ம போகிறது. அப்புறம் இந்த யூரேஷிய கண்ட்ரீஸ், ஜார்ஜியா, அர்மேனியா, அஜர்பைஜன், துருக்கி, சில யூரோப் நாடுகள், இந்த மாதிரி பல நாடுகள், ஆஃப்ரிக்கன் சில நாடுகள், கென்யா, எத்தியோப்பியா, சோமாலியா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு இங்கேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. வந்தாச்சுங்க. மணி 6:55ங்க. ஸோ நம்ம ஃப்ளைட் 7:20, 25 நிமிஷம் இருக்குது. நியாயமாக பார்த்தா நேரம் போர்டிங் முடிஞ்சிருக்கணும். பார்க்கலாம், போனால் தான் தெரியும் நமக்காக வெயிட் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது டிலே ஆகி வெயிட் பண்ணுறாங்களா, இல்லை போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. நான் போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அரைவல்ஸ் பாருங்க, டக்குன்னு முடிச்சு டிரான்சிட்டில் இது அதே மாதிரி நம்ம செக்யூரிட்டி செக் முடிக்க வேண்டியது இருக்குது. முடிச்சு கேட் நம்பர் 6ன்னு சொன்னாங்க, வந்துட்டேன். அதான் இங்கே இன்னும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல காபூல் ஃப்ளைட்டுக்கு. ஹலோ பிரதர். You want to go Kabul for visa? Yes. Which city you go? You go Bamiyan. Bamiyan is one. Yeah, first time going to Kabul. Maybe 10-12 days in Afghanistan. Bamiyan, Mazari Sharif, the beautiful blue mosque. Yes. The blue water is Bamiyan. Maybe Herat. Herat also very beautiful. Very beautiful. Then I will go to Uzbekistan, cross the border. Yeah. Thank you, brother. I'm coming from India. Take my number if you come in Kabul, no problem. Sure. Our house for you. Thank you, One night, brother. 2 night, 3 night. Don't take water, huh? Thank you, brother. I'll get your number. Okay, thank you. Yeah, sure. ஆப்கானிஸ்தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தீங்களா, வந்தோடனே யாருன்னே தெரியாது. நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், கேட் நம்பர் 6 என்னாச்சு ஃப்ளைட்டுன்னு. இன்னும் போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலாங்க, 20 minutes டிலே அப்படின்னாங்க. ஒன்றுமே தெரியாது என்னை பற்றி. வீட்டில் வந்து தங்க சொல்கிறாங்க. தங்கமான மனிதர்கள். ஆப்கான் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். பார்க்க தான் போகிறீங்க. தேங்க்யூ பிரதர். இட்ஸ் கிரேட். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பயங்கர ஒரு நீண்ட நாள் தொடர்பு இருக்குது. நம்ம அதை பற்றி பேசுவோம். நல்லுறவு என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஏன்னா ஆப்கான் மக்கள் தான் உட்காந்துருக்காங்க முக்கால்வாசி.
ஹோப்ஃபுல்லி ஒரு மிகச்சிறந்த பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. Can I see the visa, please? யா போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. I was in flight, sir. தேங்க்யூ பிரதர். அப்பாடா ஃப்ளைட் இங்கே 20 minutes டிலேங்கிறதுனால பிடிச்சாச்சுங்க ஃப்ளைட்டை. ஆனால் டிரான்சிட் இங்கே ஃபாஸ்ட்டாக நடக்குது ஷார்ஜாவில். நான் கூட இறங்கி பஸ்ஸில் இது கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். சில சமயம் அதுவும் நடந்திருக்கு. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே கனெக்ட் பண்ணிட்டாங்க டெர்மினலுக்குள்ளேயே. டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஒடியாந்து டிரான்சிட் போலீஸ்கிட்ட கேட்டு அந்த லைனையும் கிராஸ் பண்ணி பேக்கை வச்சு செக்யூரிட்டி செக்கை முடிச்சு டக்குன்னு இதுக்கு வந்தாச்சு போர்டிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ காபூல் போகிறதுக்கு உலகத்தில் ஒரு சில இடங்கள்ல இருந்து தாங்க டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ இல்லைன்னா நீங்கள் துபாய் UAE வந்து தான் போய் ஆகணும். துபாயிலேருந்து ஃப்ளை துபாய் இருக்குது, அதுவும் இருக்குது. அப்புறம் ஏர் அரேபியா வந்து ஷார்ஜாவில் இருந்துருக்கு. வாரத்துக்கு வந்து 3 நாளுங்க, அதாவது திங்கள் புதன் வியாழன், மொத்தம் நம்ம வாரத்துக்கு 3 நாள் தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ அப்புறம் ஃப்ளை துபாய் வாரத்துக்கு 5 நாளோ 6 நாளோ இருக்கும்னு நினைக்கிறேன் துபாயிலேருந்து. இது தவிர எமிரேட்ஸ் கூட போகுது துபாயிலேருந்து. இது தவிர ஈரான்லேருந்து ஃப்ளைட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ்னால இருக்காது. துருக்கியிலேருந்து ஃப்ளைட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. இஸ்தான்புல்ல இருந்து ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு துர்க்கிஷ் ஏர்லைன்ஸு. நம்ம டெல்லியிலேருந்து கூட ஃப்ளைட் இருக்குங்க, வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ டெல்லியிலேருந்து காபூலுக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. இப்போ தான் ரொம்ப ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு முன்னாடிலாம் ரெகுலராக போயிட்டு இருந்தது. ஸ்பைஸ் ஜெட்லாம் கூட விட்டுட்டு இருந்தாங்க டெல்லியிலேருந்து. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அப்புறம் இப்போ மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேம் ஏர் தெரியுமா உங்களுக்கு? ஆப்கானிஸ்தான் பேஸ்ட் ஏர்லைன் 2 இருக்குங்க, கேம் ஏர், ஹரியானா ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு. அந்த கேம் ஏர் வந்து டெல்லி டு துபாய் வாரத்துக்கு 2 நாள் ஃப்ளைட் விட்ருக்காங்க. பட் ரொம்ப காஸ்ட்லிங்க. ரவுண்ட் ட்ரிப் பார்த்தேன் நான், கிட்டத்தட்ட உங்களுக்கு 45,000 50,000 வருது ரவுண்ட் ட்ரிப்பு. ஸோ அப்போ டெல்லிக்கு போகிற காசு அது வேறு ஜாஸ்தி. அதனால தான் நான் யோசிச்சு இதை புக் பண்ணேன். ஏர் அரேபியா அந்த 1 way 20,000 கிடச்சிது. மேபி கொஞ்சம் நாள் வர வழக்கமாக மக்கள் போக ஆரம்பிச்சோன்னா ப்ரைஸ் குறைஞ்சிரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ விரைவில் நிறைய டூரிஸ்ட் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஆப்கானிஸ்தானில். Hello, yes, blogger brother. India. Yes, India. You are from Surat, yeah, nice. Yeah. You are working there or tourist? No, Business, okay. So இந்தியால இருந்து நிறைய பேர் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தானில். சூப்பர். ஸோ இவர் நம்ம இந்தியா தான், குஜராத்து. சூரத்துலேருந்து சூரத் தெரியும்ல உங்களுக்கு, அங்கே டெக்ஸ்டைல்ஸ் நிறைய இது பண்ணுறாங்க. அங்கேருந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாங்க சூரத்துலேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம், டெக்ஸ்டைல்ஸ். இவர் ஃபஸ்ட் டைம் தான் வராருக்கு. இப்போது மேபி இவங்க ரிலேட்டிவ் யாராவது இங்கே பண்ணிகிட்ருக்கலாம். அப்படியே கான்டாக்டில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எல்லாமே. 7F. தேங்க்யூ. Yes, yeah. ஓகேங்க, ஃப்ளைட்டு ஃபுல்லாக. ஸோ 2வது டேக் ஆஃப் ஷார்ஜா டு காபூல். ஸோ என்னென்னா இங்கேருந்து 2 மணி நேரம் ஃப்ளைட்டுங்க நார்மலாக. யூஸ்வலாக அப்படியே வந்து கல்ஃப் ஆஃப் ஓமனுக்குள்ளே போயிட்டு அப்படியே இதுக்குள்ளே என்ட்ராயிரும் உங்களுக்கு. ஈரானுக்குள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிட்டு காபூல் போகும். அதுதான் வழக்கமான ரூட்டு. இப்போ வந்து ஈரான் ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி கொஞ்சம் கீழே வந்து பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ராகி ஆப்கானிஸ்தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour வந்து எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் நிறைய ஃப்ளைட்ஸில் டிலேலேயே போயிட்டுருக்கு, ரீரூட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மணி இப்போ லோக்கல் டைம் 8. ஆப்கானிஸ்தானோட லோக்கல் டைம் வந்து 11 மணி வாக்கில் போயிடுவோம். நமக்கும் UAEக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 1.5 மணி நேரம். இந்தியா வந்து அஹெடு. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் 1/2 hour தான் டைம் டிஃப்ரென்ஸ். ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட 1/2 hour பிஹைண்டில் இருக்காங்க. ஓகேங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இங்கே பாருங்கள், பாகிஸ்தான் மேலே தான் பறந்துட்டுருக்கோம். சவுத் வெஸ்டர்ன் பாகிஸ்தானில் தான் பறந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டெசர்ட் ஏரியாங்க, ஒன்றுமே இல்லை. வந்தாச்சுங்க, ஆப்கானிஸ்தான் என்ட்ரு ஆகிட்டோம். இன்னொரு 10-15 நிமிஷத்தில் காபூலில் இறங்க போகிறோம். இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ சதர்ன் ஆப்கானிஸ்தானில் இருக்கோம். பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஃபுல்லாக பாருங்கள், இங்கேயெல்லாம் அப்படியே ஃபுல்லாக டெசர்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான். பட் இதை வச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஆப்கானிஸ்தான் வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான நிலமைப்புகள் இருக்குதுங்க. மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளேட்டூஸ் இருக்குது, இந்த மாதிரி டெசர்ட்ஸ் இருக்குது, பச்சை பசேல் இதில் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். ஃபர்டைல் வேலிஸ், அதாவது இது இருக்குது, பள்ளத்தாக்குகள் எல்லாமே இருக்குது இங்கே. பட் இந்த ஏரியா சதர்ன் ஆப்கானிஸ்தான் வந்து காபூலுக்கு கீழே கொஞ்சம் டெசர்ட்ஸ் மாதிரி இருக்கும்.
ஸோ காபூல் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ தான் நான் மேப்பில் பார்க்குறேன். இன்னுமே வந்து நிலப்பரப்பு மாறவே இல்லை. அந்த ஓரத்தில் மட்டும் நல்லா இப்போ ஐஸ் மலைகள் இருக்குது. இப்போ சம்மரில் இருக்கும் மோஸ்ட்லி ஐஸ் மலைகள் எல்லாம் உருகிருன்னு வைங்க எனக்கு கொஞ்ச நாளில். அங்கங்கே குட்டி குட்டி சின்ன சின்ன கிராமங்கள் வீடு இருக்குங்க. பாருங்க, இப்போ தான் கரெக்டாக மலைகள்லாம் தாண்டி கரெக்டாக காபூல் நகரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, சுற்றி மலைகள் கரெக்டாக இப்போ தான் என்ட்ரு வருது. ஆனால் பரவாயில்ல, இந்த நகரத்துக்குள்ளேயே நிறைய அங்கங்கே பச்சை பசேல் மரங்கள். ஒரு மாஸ்க் இருக்குது அழகா. ஏரியல் வியூலேருந்து பார்க்கும்போது காபூல் நகரத்தை சுற்றியுமே ஃபுல்லாமே எல்லாம் அந்த மவுண்டனியஸ் டெசர்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் தாங்க. நடுவில் ஏதோ நடு டெசர்ட்டுக்குள்ளே ஒரு சிட்டி அமைஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த காபூலே. இன்னும் இங்கே ஏதோ ஒரு மணலை குமிச்சு வச்ச மாதிரி ஒரு மணல் திட்டு. பக்கத்தில் வர வர நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க. இங்கெல்லாம் பாருங்க, நிறைய பயிர் பண்ணியிருக்காங்க. பச்சை பசைல்னு இருக்குது ஓரளவுக்கு. பல வருட ஆசை இப்போ தான் நிறைவேற போகுது. இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் விவசாயம் தான் இருக்காங்க. வெறும் மரங்களும் இருக்குது, சில விவசாயம் இதுவும் இருக்குது. நம்மளோட வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 12ஓட கதாநாயகன் ஆப்கானிஸ்தான் வந்தாச்சுங்க. வெல்கம் டு காபூல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்மளோட 69வது நாடு ஆப்கானிஸ்தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அமெரிக்காவோட பழைய ஹெலிகாப்டர்லாம் இருக்குதுங்க. குட்டி இந்த விமான ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கும்ல, அமெரிக்கன் ஃப்ளைட்ஸ் அதெல்லாம் இருக்குது பாருங்க. மறக்க முடியுமா இந்த ஏர்போர்ட்டை? 2001 ஒன்ஸ் அமெரிக்கா அவங்களோட ட்ரூப்ஸு, அவங்களோட இந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அங்கே அவங்களோட அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் கடைசி ஃப்ளைட்டில் ஏற்றி கூப்பிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட் 2021 நினைக்கிறேன். அந்த ஃப்ளைட்டோட பிக்சர்ஸ் கூட போடுறோம் பாருங்கள், பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பின்னாடியே அந்த ஆப்கான் மக்கள்லாம் ஓடிருப்பாங்க, பார்த்துருப்போம். அந்த ஏர்போர்ட் தான் அது. ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்ஸ் நின்றுருக்கு. ஆப்கானிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்ஸ், ஆப்கான் ஏர்ஃபோர்ஸ். இப்போல்லாம் யூஸ் ஆகாது, அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க பழைய ஃப்ளைட்ஸ் எல்லாம். கேம் ஏர், நான் சொன்னல இவங்களோட 2 ஏர்லைன்ஸ் லோக்கல் ஏர்லைன்ஸு. கேம் ஏர் ஒன்று, இந்த பக்கம் ஹரியானா ஆப்கான் ஏர்லைன்ஸ், ஹரியானா ஏர்லைன்ஸ். இதில் கேம் ஏர் மட்டும் டெல்லிக்கு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஆப்கானிஸ்தான் வந்து விட்டோம். பயங்கர சந்தோஷமாக இருக்கு. கீழே இறங்கி நடந்துருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. பட் பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சுதுங்க. இமிக்ரேஷன், இங்கே பேகேஜ் கிளைம், இங்கெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அப்படியே வெளியில் போகலாமா? வெற்றி வெற்றி, ஒரு கேள்வி இல்லை. பாஸ்போர்ட்டை திருப்பினார் இமிக்ரேஷன் ஆஃபீஸரு. நம்மளோட வீசாவை பார்த்த உடனே ஒரு கிளிக்கு, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. ஓகே, அவ்வளோதாங்க. வெளியில் வந்துட்டோம். இங்கே எடுக்கலாம் வீடியோ, அங்கே எடுக்க வேணாம் அப்படின்னாங்க. ஸோ அட்டகாசமாக முடிஞ்சுது. 10 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சுதுங்க. குட்டி ஏர்போர்ட்டு, டக்குன்னு வெளியில் வந்தாச்சு. பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்மளோட 69வது நாடு ஆப்கானிஸ்தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெற்றிகரமாக வந்துட்டோம். நான் ஏதோ என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேங்க. இப்படியோ கேள்வி கேட்பாங்க, இங்கே எதுக்கு வரேன், ஏன் வரேன், ட்ராவல் வாகர் என்ன ஏதுன்னு. ஒரு இது இல்லைங்க, ஒன்றுமே கேட்கல. அந்த வெப்கேமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். எந்த கேள்வியும் இல்லை. ஸோ ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. நம்ம இமிக்ரேஷனில் கூட கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பார்த்தோமே 15 நிமிஷம் அவ்வளோ வெரிஃபிகேஷன் நம்மகிட்ட கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. இங்கே ஒரு கேள்வி இல்லை. மணி வந்து 10:45. ஸோ நம்மூர் டைம் வந்து இப்போது 11:15. நம்மூரோட இங்கே ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிஹைண்டில் இருக்காங்க ஆப்கானிஸ்தான். இங்கேருந்து எப்படி சிட்டிக்கு போகிறதுன்னு தெரியல. Booking.comல ஒரே ஒரு நைட்டுக்கு மட்டும் ஹாஸ்டல் புக் பண்ணி வச்சுருக்கேன் காபூலில். ஒரே ஒரு ஹாஸ்டல் தான் இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். எங்கிட்ட அமெரிக்கன் டாலர் இருக்குது.
நம்மளோட நியோ குளோபல் கார்டு அதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகாதுங்க மோஸ்ட்லி. ஆப்கானிஸ்தானில் ஏடிஎம்லாம் கிடையாது, மெயினாக கேஷ் தான் எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு $100 லோக்கல் மணி ஆப்கானிஸ்தான் கரன்சி வாங்கிக்கலாம். ஆப்கானிஸ்தான் கரன்சி வந்து ஆப்கானி அதுதான் அதோட கரன்சி. ஸோ கரன்சி மாற்றிட்டு அப்படி வெளியில் போயிட்டு ஏதாவது லோக்கல் ஷேர் டாக்ஸி இல்லை இந்த மாதிரி வரும் பிடிச்சி நம்ம டவுனுக்கு போகலாம். மெயின் சிட்டி சென்டரில் தான் இருக்குது. மக்கள்கிட்ட கேட்டு எப்படியும் வந்து ரீச் ஆயிரும் ஃபாஸ்ட்லி. ஓகேவா? ஃபஸ்ட் நான் உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் போய்ட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு நம்ம கன்டினியூ பண்ணுவோம். பாருங்க வந்துட்டோம். வெளியில் வந்து டியூட்டி ஃப்ரீ இருக்குது. டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு இங்கேயே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் $100. ஸோ 6,800 ஆப்கானி பணம் கொடுப்பாங்க. $1 இஸ் ஈக்குவல் டு 70 ஆப்கானி. ஸோ நமக்கும் இதுக்குமே ஒரு சின்ன இது இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் இருக்குது. 1 ஆப்கானி இஸ் ஈக்குவல் டு 1.23 இந்தியன் ருபி. ஸோ நம்ம வந்து இவங்களோட கொஞ்சம் வேல்யூ கம்மின்னு வைங்களேன். ஆன்லைன் ப்ரைஸு $1 இஸ் ஈக்குவல் டு 70 ஆப்கானி. வெளியில் நம்ம மாற்றினோம்னா 69 ஆப்கானி. இங்கே வந்து 68. ஆமாம். ஆப்கானிஸ்தான் பேங்க் 1000 ஆப்கானி. ஸோ இதோட வேல்யூ வந்து இன்ட்டு 1.23, அதாவது 1230 தான் நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ மேக்ஸிமம் இஸ் 1000. ஸோ இவங்களோட மேக்ஸிமம் கரன்சி வந்து 1000ங்க. 1000 இது 500 Afghanis. யா இது 500 ஆப்கானி. ஸோ இது மாதிரி லோயஸ்ட் இஸ் 100 Afghanis. இது 100 ஆப்கானி. இது வந்து 50 ஆப்கானிங்க. ஓகேங்க, எல்லா தகவலையும் கொடுத்து விட்டார் நண்பர். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யூர் கிரேட் இன்ஃபர்மேஷன். Your name brother? Basir Ahmad. Basir Ahmad. I am Kumar from India. Oh, very good. It's nice to see you. Thank you brother. Welcome, sir. Assalamu alaikum. Have a good trip. Thank you. Thank you brother. Bye. Bye brother. Bye. சரி போகலாங்களா? இந்த காபூல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு நன்றி. நடந்து போகலாம் வாங்க. உள்ளுக்குள்ளேயே டாக்ஸிஸ் இருக்க மாட்டிருக்கு. பட் அவங்க வந்து 500-600 ஆப்கானி இப்போ கேட்பாங்களாமா. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க மெயின் டவுனு. ஸோ அதனால் ப்ரைவேட் டாக்ஸி எடுக்க வேண்டாம். வெளியில் போனால் ஷேர் டாக்ஸி கிடைக்கும். வெளியில் போனால் ப்ரைவேட் டாக்ஸியே கிடைக்குமாம்மா. 100 to 150 ஆப்கானி. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு $200. இல்லை ஷேர் டாக்ஸி எடுத்தோம்னா 20 ஆப்கானி தான். 30 ரூபாய்க்கு போயிடலாம் நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ 30 ரூபா கூட வராது, 25 ரூபா தான் வரும். ஸோ நம்ம அதிலேயே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். வேறு வழியே இல்லைன்னா ப்ரைவேட் டாக்ஸி எடுத்து போயிடலாம். அப்படி ஒரு $200 முடிச்சிடலாம். ஷாரினவ் அப்படிங்கிற இடத்துக்கு சொல்லி இறங்க சொன்னார். அங்கேருந்து இந்த நம்ம போகிற அந்த ஆப்கான் ஆரியா கெஸ்ட் ஹவுஸ் வந்து பக்கமாமா, நடந்து போயிடலாம். ஓகேவா? இங்கேயும் சிம் கார்டு இருக்குது, பட் இங்கே விலை ஜாஸ்தி அப்படின்னாரு. நம்ம சிட்டிக்கு போய் வாங்கிக்கலாம். இங்கே என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விமென் வந்து மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது வீடியோஸு. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி ஓகே, மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நிறைய நாடுகள் நம்ம குட்டி தீவுகள்லாம் போயிருக்கோம். இதை விட சின்ன ஏர்போர்ட்லாம் பார்த்துருக்கோம். பட் இது ஓரளவுக்கு பெரிய நாட்டுக்கு இது கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். பட் ரொம்ப சேதமடைஞ்சு மோசமான நிலைமையில் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வருது. ஸோ ஓகே தான். ரோஷன்கிறது ஒரு முக்கியமான மொபைல் ஆப்ரேட்டருங்க ஆப்கானிஸ்தானில். AWCCன்னு சொன்னாங்க. அப்புறம் ரோஷன் இவங்க வந்து ஏர்டெல்லோட இது வச்சுருக்காங்க, டைஅப்பு. ஸோ ஏர்டெல்லோட சிக்னல் வருது என்னோடய இந்தியன் இதுக்கு. இன்கமிங் மெசேஜ் மட்டும் வரும். சில பேர் ஹலோ பிரதர் கொஞ்சம் குறுகுறுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க டூரிஸ்ட் வரதெல்லாம் ரொம்ப குறைவு. அதனால் அது வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப ரேராக இருக்கும். அதனால் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் புதுசாக தெரியும். அதனால் குறுகுறுன்னு பார்ப்பாங்க. நம்ம இதாகக்கூடாது. ஐ லவ் ஆப்கானிஸ்தான். தேங்க்யூ பிரதர். சூப்பர் கோலா பாருங்க, ஹரியானா ஆப்கான் ஏர்லைன்ஸ். ஹலோ, அவர் வந்து வீடியோ எடுக்க சொல்கிறார் கூப்பிட்டு. ஹலோ பிரதர். I'm fine brother. How are you brother? I'm fine. Your name brother? Abbasin. Abbasin. I am Kumar from India. 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 Blogger, travel blogger, YouTube. Yes. I'm from South India. I know English only. I speak English, but not very well. Okay? No problem, brother. Thank you, brother. Delhi, I see Lajpat Nagar. Oh, Delhi. Okay. Delhi, yeah. Nice, brother. Nice, brother. Nice Come meeting to you. me. Come with me. You. It's no problem. Nice to meet you. Nice to meet you, brother. Nice to meet you. Nice to meet you, brother. Hello, goodbye. Hello, bye. 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 Channel YouTube. Backpacker Kumar. Backpacker Kumar. Backpacker Kumar. Please check it out. Okay. Bye. Bye. I said Bye. 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 Thank you. Bye. Bye. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது குழந்தைங்க. தேங்க்யூ பிரதர். ஆப்கான் வயர்லெஸ். ஐ லவ் ஆப்கானிஸ்தான். வந்தாச்சுங்க. காபூல். எஸ். தேங்க்யூ பிரதர். எஸ், இந்தியா. எஸ், தேங்க்யூ. ஸோ இங்கே ஆப்கான் மக்கள் நம்மளை வந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு தாங்க அழைப்பாங்க. நம்ம இந்த எக்ஸோவியத் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ தான் பார்த்தோம், உடனே வந்து கூப்பிட்றாரு அவரோட. பட் நம்ம முதல் நாள் வந்து
இதிலே தங்கிப்போங்க, ஹாஸ்டல்லையே. ஹாஸ்டலில் தங்கிட்டு $9 நினைக்கிறேன், பரவாயில்ல, இங்கே தங்கிக்கலாம். அடுத்தடுத்த ஊர்கள் போவோம்ல, இந்த ரிமோட்டான ரீஜன்ஸ், அங்கே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல்ஸு ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. ஹோட்டல்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்ஸு, ஹாஸ்டல்ஸ் இருக்காது. அப்போ வந்து நம்ம மக்களாக தங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது ஹாஸ்டல், இல்லை ஹாஸ்டலே தங்கிக்கலாம். சைனா டவுன் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஓ, இங்கேயும் சைனா அவங்களோட இதை நிறுவியிருக்காங்களாட்டு இருக்குதுங்க. அந்த பக்கம் ஏர்போர்ட்டுங்க, அப்படியே வெளியில் வரோம். ஸோ இதுதான் மக்கள் இங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க, அவங்களோட சொந்தக்காரங்க இவங்களாம் வரவேற்கிறதுக்காக. பாருங்களேன், மேக்ஸிமம் இது பண்ண வேண்டாம், அப்படியே போகலாம் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். வரவேற்கிறதுக்காக வந்திருக்காங்க. மாலையெல்லாம் போட்டு இது புது மாப்பிள்ளையாட்டிருக்கு. இது பாருங்களேன். ஹலோ ஹலோ, மாலையெல்லாம் போட்டு வரவேற்றிருக்காங்க. இட்ஸ் ஓகே, ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம வெளியில் போயிடலாம். இதெல்லாம் இங்கே இருக்கிறதுலாம் ஏர்போர்ட் டாக்ஸி காஸ்ட்லியாக இருக்கும். அப்படியே நடந்து போனோம்னா ரோட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஷேர் டாக்ஸி பிடிச்சிக்கலாம். லைட்டாக மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பதட்டம் புத்தி இருந்தது, எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன எதுன்னு. பட் முதல் நாளே இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ அன்பான மக்களோடு அமைஞ்சிருக்கிறது பயங்கரமாக தைரியத்தை இதையும் கொடுக்குது. தாராளமாக நம்ம வந்து விளாக் பண்ணலாம். நாங்கள் இந்த பிரச்சனை, மக்கள் தங்க போனவங்க தான் எல்லாம் ஓகே, பட் வீடியோ எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்குமா, அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இல்லைங்க, வீடியோவில் வரதான் ஆசைப்பட்றாங்க. விமென்ட்டை மட்டும் நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாது போய், அது வந்து முக்கியமான இது. ஸோ போய் பேசக்கூடாது. ஸோ அது அவங்களோட கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்ம அதில் இது பண்ண வேணாம். நம்ம ஜாலியாக விளாக் பண்ண வேண்டியது தான். நல்லா அழகாக இருக்குல்ல இந்த ப்ளூ கலர், க்யூட்டாக இருக்குது. ஏர்போர்ட் டாக்ஸி, நிறைய ஏர்போர்ட் டாக்ஸி இருக்குது, பட் ஃப்ளைட்ஸ் தான் கம்மியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு பெருசாக இட்ஸ் ஓகே. ஓகே பிரதர். வெல்கம் டு காபூல், ஆப்கானிஸ்தான். வந்தாச்சுங்க மெயின் ரோடுக்கு. இதுதான் இந்த மெயின் ஆர்ச். வெல்கம் டு காபூல், ஆப்கான் வயர்லெஸ். அவ்வளோதான், மெயின் சிட்டிக்கு வந்தாச்சு. ஆப்கானிஸ்தானே முக்கியமாக குங்குமப்பூ ரொம்ப ஃபேமஸ்ஸு. பழங்க வகைகளில் பொமிக்ரானட் வந்து மாதுளை மலம் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஆப்கானிஸ்தானில். நிறைய விளையுது, ரொம்ப சீப்பும் கூட. நோ இட்ஸ் ஓகே பிரதர். நோ இட்ஸ் ஓகே. ஷேர் டாக்ஸி. கிதர்னா எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. ஷாரினா. நோ ஷேர் டாக்ஸி. टैक्सी जाएगा? नो प्राइवेट, शेयर टैक्सी. शारिना शॉर्टकट नहीं जाएगा उधर. 300 रुपये किराया है उसके देगा. 300. No, it's okay. Expense. No, I go share people. Share taxi. Sharina. It's okay. Thank you. Oh, 200. No, it's okay. I go share taxi. Sharina. Sharna. ஷார்னவுன்னு சொல்லணும். புரியுது. No, it's okay. I go share taxi. Sharna. शहर टैक्सी के हमारा शहर टैक्सी के 200 रुपए दे दो. शहर नाउ का. Yeah, share now. हाँ, शहर नाउ 200 रुपए. 200. 200. No, it's okay, brother. Thank you. ஷேர் டாக்ஸி கம்மி தான், இவங்க ப்ரைவேட் டாக்ஸி தான் கேட்குறாங்க. அதனால தான். No, it's okay. எங்கே ஏறணும்னு தெரிலங்க, அதுதான் பிரச்சனை. ஷாரினா நான் போயிருக்கிறேன். கோ, நோ ப்ராப்ளம். ஏதாவது இருக்கும் பஸ் மாதிரி. இருங்க, நான் பார்த்து கண்டுபிடிக்கிறேன். நோ இட்ஸ் ஓகே. ஓகே, தேங்க்யூ. நம்மகிட்ட மேப் இருந்தால் பிரச்சனை இல்லை, மேப் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம், சிரமம். எப்படின்னு ஸ்டார்ஸ் பேலஸ் இன்னும் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது திரும்ப வருவோம், சிட்டியை நாளைக்கு சுற்றி பார்ப்போம்ல, வரலாம். மில்லி பஸ், இது பப்ளிக் பஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, நான் கேட்டு இது பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். சார் இவர் கூப்பிட்றாரு. தேங்க்யூ பிரதர். 100 ஆப்கானி கேட்குறாரு. ஓகேன்ட்டேன். 100 எவ்வளோ 120 130 வரும். போயிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. சின்ன பையன். Share, okay? You share. You share. You give.
ஓகே ஓகே அப்பா இந்த ஓவரால் ரோட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அந்த டெல்லி நார்த் இந்தியா மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த அவுட்டர் லேண்ட்ஸ்கேப் தான் இந்த டெசர்ட் தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நிறைய வெஸ்டர்ன் ஃபாரினர்ஸ் எல்லாம் பேக் பேக்கர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்கு பேக் பேக்கிங் ஸ்டைலில். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிடிப்பட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஸோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த காபூல் சிட்டி? போயிட்டுருக்கோம். மதியம் 12 இப்போ கூட நல்லா டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ரோட்ஸ்லாம் பயங்கர நேரோவாக இருக்கிறதுனால ஒரே கன்ஜஸ்டடாக இருக்குது. நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அங்கங்கே. 10 GB 600 ஆஃப்கானி, 23 GB 1100 ஆஃப்கானின்லாம். பார்ப்போம் எது நல்ல ஆஃபர்னு பார்த்து சிம் போடுவோம். பிரணம் பாரத் கிங் ஆஃப் இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுங்க. யாரை வச்சுருக்காங்களா இங்கே ஃபுட் கிங். ஓகேங்க வந்துட்டாரு. ஸோ இதுதான் அந்த 29 அந்த ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் எதுவும் போர்டு இல்லை. சரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ பிரதர். 100 தேங்க்யூ பிரதர். பரவாயில்லைங்க, ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். 120 ரூபா தான் வாங்குறாங்க அந்த 3 பணத்துக்கு. ஓகே இல்லை எடுத்துட்டேன்ல, இல்லை எடுத்தாச்சு. தேங்க்யூ பிரதர், பாய். இதுதான் சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இந்த ஒரே ஒரு ஹாஸ்டல் தாங்க booking.comல காட்டுது. இந்த ஸ்ட்ரீட் நல்லா இருக்குது. மெயின் சிட்டி சென்டர் இந்த ஏரியா தான், ஷரினவ் அப்படிங்கிற ஏரியா. அதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரீட் இருக்குது. மேலே ஒரு நம்பர் இருக்குது. இதுதான் 29ங்கிற மாதிரி சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிட்டாரு. பார்க்கலாம், நம்மளும் அடிக்கிறோம். எப்படி பிரச்சனை இல்லை, இந்த ஸ்ட்ரீட் இதுதான். ஸோ எப்படின்னா மக்கள்கிட்ட கேட்டாவது நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, ஆப்கான் ஆரியா கெஸ்ட் ஹவுஸ்? ஹலோ, ஐ எம் குமார் ஃப்ரம் இந்தியா. ஆப்கான் ஆரியா கெஸ்ட் ஹவுஸ். ஓகேங்க, அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஸோ ஓனர் கொஞ்சம் கூச்சப்பட்டார். ஸோ அதனால தான் அப்போ எடுக்கலை. இப்போ ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சது, செக்இன்லாம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் வ்ளாகர் உங்களுக்கு ப்ரொமோட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ வீடியோ எடுங்க அப்படின்ட்டாரு. போகலாம் வாங்க. சூப்பர் ஹாஸ்டலுங்க. இதுதான் வந்து காபூல்லேயே ஃபஸ்ட்டு ஹாஸ்டல். என்னடா ஒரே ஒரு ஹாஸ்டல் மட்டும்தான் booking.comல காட்டுதுன்னு பார்த்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டிஸோட. ஹலோ பிரதர், இவர் இங்கே குக்காக வேலை செய்கிறார். குக் இந்த கிச்சன். தேங்க்யூ பிரதர். ஸோ இதுதான் வந்து ஆப்கான் ஆரியா ஹாஸ்டலோட, அதாவது காபூலோட ஃபஸ்ட்டு ஹாஸ்டலோட ரிசப்ஷனுங்க. இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து $10 ஆல்மோஸ்ட் 700 ஆப்கானி இது சார்ஜ் பண்ணியிருந்தாங்க booking.comல. பட் நான் 2 நைட் தங்குறேன். 1 நைட் மட்டும் தான் புக் பண்ணியிருந்தேன் booking.comல. உங்களுக்காக நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், 2 நைட் தங்கிங்க அப்படின்னாரு. ஓகேன்ட்டேன். ஸோ ஒரு நைட்டுக்கு 600 ஆப்கானிங்க. நம்ம ஊர் பணத்துக்கு $750, ஆல்மோஸ்ட் $9. ஸோ இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட், அதான் ஸ்பெஷலு. ஸோ இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஹாஸ்டல்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ரேட் ஜாஸ்தியாக வைப்பாங்க. பட் இவங்க ரொம்ப நல்லா ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், இது பண்ணிக்கிட்டாரு. ஒய்ஃபை இருந்தது, அதுவும் கனெக்ட் பண்ணிட்டேன், ஃப்ரீ ஒய்ஃபை. ஹலோ பிரதர். ஸோ நம்மளோட ஹாஸ்டலில் பார்த்துடலாமா? டாம் பெட்டை வாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹாஸ்டலோட கிச்சன். ஸோ இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஸோ அதனால் நாளைக்கு காலையில் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் டாம் பெட்டுங்க. யாருமே இல்லை, நம்ம ஒரே ஒருத்தர் தான் இருக்க போகிறோம். இதுதான் நம்மளோட பெட்டு. நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ப்ரைவசியோட. சார்ஜ் பண்ணுறதுக்குலாம் இருக்குது, லைட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது ஹாஸ்டலுங்க, பிரமாதம். இந்த ஓனருமே இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாரு. ஸோ எனக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ டீ கொடுத்தேன் நாங்கள். வெல்கம் டீ கொடுப்பாங்களாட்ரு. இங்கே வந்தோடனே ஒரு டீ போடுறாரு. இது அப்படியே டீ குடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறேன். போகலாங்க. ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டேன். மணி இப்போது 5:30 6 ஆக போகுது. சிம் கார்டு வாங்கிடலாமா? விகோ பிரதர். என்னென்னா ஓனர்கிட்ட கேட்டேன் எங்கே இருக்குன்னு. ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ரோஷன், ஆப்கான் ஒயர்லெஸ், அப்புறம் எட்டிசிலாட், இந்த மாதிரி 2-3 இருக்குது. ஆப்கான் ஒயர்லெஸ் எல்லா இடத்துலையும் மவுண்டெயின்ஸு, கிராமங்கள் எல்லாத்துலேயும் நெட்வொர்க் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதான் அதையே வாங்கிடலான்னு சொல்லிட்டு. அது இல்லை அப்படின்னா ரோஷன் வாங்கிக்கலாம். இந்த 2ல் ஏதோ ஒன்று ஓகேவா? ஸோ அது கடை எங்கன்னு கேட்டேன். ஸோ இவர் நம்ம செஃப் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம இதில். ஸோ அவரே அமுச்சு விட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ பிரதர் ஃபார் கம்மிங்.
சரி போய் சிம் வாங்கிடுவோம் வாங்க. முக்கியமாக ஆப்கான் மக்கள் எல்லாருமே இந்த செல்வார் கமீஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் தான் போடுறாங்க. இதுதான் ஆப்கானோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுவும் ஒன்று எனக்கும் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். இது யூஸ்வலாக ரெடிமேடாக இல்லையாட்டிருக்கு, நிறைய டெய்லரிங் ஷாப்ஸ் இருக்காட்டிருக்கு. அவங்களே வந்து துணி வச்சுருப்பாங்க, நம்ம செலக்ட் பண்ணி தைச்சி உடனே கொடுத்துருவாங்க. நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் தைச்சி கொடுத்துருவாங்களான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்கான் ட்ரெஸ் தைச்சி நம்ம நாளைக்கு போடுறோம். ஓகேவா வாங்க. மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இங்கெல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள், டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இங்கே தான் எங்கேயும் இருக்க மாட்டேருக்குது கடை, போய் போட்டுடலாம். டாக்ஸினால இங்கெல்லாம் ப்ளூ கலர் தான், அதான் இருக்குது இந்த கலரு. ஓ உள்ளே இருக்காட்டிருக்குங்க. இது ஏதோ ஒரு மால் மாதிரி இருக்குது. ஸோ மாலில் தான் இருக்க மாட்டேருக்கு, பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு இதுக்கு ஃபேமஸுங்க, ஜெம்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ்க்கெலாம் இங்கே பல்வேறு வகையான இந்த கற்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நகைகள் இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுங்க, இதுதான் ஆப்கான் வயர்லெஸ். ஸோ இந்த கம்பெனி தான். க்ளோஸ்டாரா? ஓ க்ளோஸ்டு. 5:30க்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணுமோ? சரி, நம்ம நாளைக்கு காலையில் வந்து எடுத்துக்க வேண்டியதாங்க. எப்படியும் ஹாஸ்டலில் வைஃபை இருக்காது, பிரச்சனை இல்லை. ஓ ஆல் க்ளோஸ்டு. வாட் டைம் ஓப்பன் தி மார்னிங்? 8 o'clock. Morning 8 o'clock they open? 8 o'clock for tomorrow and 5 o'clock close it. Oh, morning 8 to 5? Yeah. Okay. Morning I come and get, no problem. Thank you brother, thanks for the information. Thank you. சரிங்க, இவங்க எல்லாம் ஏர்லி ஸ்டார்ட் ஏர்லி க்ளோஸ் ஆகிட்ருக்கு. நம்ம நாளைக்கு மார்னிங் 8 o'clock வந்துடலாம். நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நம்ம நாளைக்கு நம்ம ஒன்று தைச்சி ஒன்று போடுறோம். லெமன் ஜூஸ் இருக்குது. 2 lemons ஓகே. 2 பேர் குடிச்சிட்டு போயிடலாம் வந்ததுக்கு. நான் ஒரு பொமிகிரேனட் ஜூஸ் வாங்கிக்கலாம்னு பார்த்தேன், 2 பேர் குடிக்கலாம்னு பார்த்தா கடை பக்கத்தில் கிடைக்கல. யூடியூப். யா, இந்தியா பிளாகர். நைஸ் மீட்டிங் யூ பிரதர். இவ்வளோ ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத சிரிப்பு அன்பு. ஐயோ, இவங்கள போய் மீடியா அப்படி தப்பாக இது பண்ணிட்டாங்களே. தங்கமான மக்களுங்க. இங்கே எல்லாமே இந்த மாதிரி மிஷின்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. பொமகிரானட்டுமே வந்து மாதுளம்பழையுமே வச்சு நல்லா அமுக்குவாங்க, அந்த ஜூஸ் மட்டும் வந்துடும் தனியாக. ஆனால் இவ்வளோ லெமன் போடுறாங்க நீயா இதுக்கு? என்னங்க 2 ஜூஸுக்கு 10 லெமன் போடுவாங்களா இருக்குது? ஓ நமக்குன்னா சால்ட்டு, சுகர். ஓ சால்ட் போட்டு கொடுப்பாங்களாட்டிருக்கு, சுகர் போட்டு கொடுப்பாங்களாட்டிருக்கு. எஸ் பஸ் இப்போ யூ சுகர் நமக்கு. ஓகே சுகர் 2 சுகர். ஓ நிறைய சுகர் சாப்பிடுவாராட்டிருக்கு நண்பர். ஹலோ பிரதர். ஓ அன்வர், ஐ எம் குமார் பிரதர். Hindustani, yes. I am from South India, Tamil Nadu, Chennai. என்னன்னு தெரியலையே. No, it's okay. Yes, from Hindustan, brother. Afghanistan. Thank you, brother. Over sugar. That's fine. It's okay. Thank you, brother. ஃபுல்லாக இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க லெமனு. ஓவர் புளிப்பாக இருக்க மாட்டேருக்கு, டொப்பு அப்படிங்கிறாரு. ஓகே செஸ். லெமன் பாதி இருக்க மாட்டிருக்கு, தண்ணி பாதி இருக்க மாட்டிருக்கு. அவ்வளோ லெமன் இருக்கு, பயங்கர காட்டாக இருக்கு. பேக் பேக்கர் குமார். Thank you. Welcome to Afghanistan. Thank you, brother. Okay. Thank you, brother. 20 ஒருத்தருக்கு. Thank you, brother. Bye. நாளைக்கு முதல் வேறையாக நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிம் கார்டு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் முக்கியமாக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அதுக்கு போக வேண்டியது இருக்குங்க. இங்கே மொத்தம் 34 ப்ராவின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இங்கே 32 ப்ராவின்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து பெர்மிட் வாங்கணும் என்ட்ரு ஆகிறதுக்கு தனித்தனியாக. ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் போனோம்னா நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி அந்தந்த இதுக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட வந்து பெர்மிட் கொடுத்துருவாங்க. அந்தந்த ப்ராவின்ஸ் போகும்போது அந்த இதை காட்டினா தான் வந்து விடுவாங்க அங்கே செக்யூரிட்டி இது. அதுதான். ஸோ இது எல்லாமே நாளைக்கு ஒவ்வொன்றா பண்ணுவோம் காலையில் எழுந்திரிச்சு. ஓகேங்க, வந்து விட்டோம் நம்மளோட ஹாஸ்டலுக்கு. தேங்க்யூ பிரதர்.
சரி, அப்படியே இந்த vlog முடிச்சிடலாமா? இவ்வளவு ஈஸியாக இவ்வளவு சூப்பராக வந்து முடியும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுதான், நம்ம சில போது ஈஸி நினைப்போம், கஷ்டமாக இருக்கும், கஷ்டம் நினைப்போம், ஈஸியாகுது. பட் வார்த்தையே இல்லைங்க சொல்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மக்கள் அன்பாக இருக்காங்க, ரொம்ப தங்கமாக இருக்காங்க. 100% சேஃப், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இந்த சீரீஸ் முழுக்காவே. ஸோ ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண அடுத்த எபிசோடில் இருந்து. திண்டல் முருகன் கோவிலில் நேற்று மதியம் 1:30 மணிக்கு ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி அடுத்த நாள் சாயங்காலம். நோ, இட்ஸ் ஓகே ஃபார் டீ கேட்குறாங்க. இப்போ தான் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம், டீ கேட்குறாரு பார்த்தீங்களா நண்பரே. ஸோ அதான் நேற்று மதியம் ஆரம்பித்த பயணம் திண்டல் முருகன் கோவிலில் இன்றைக்கி வந்து மதியம் 2 மணிக்கு வந்து முடிஞ்சிருக்கு நம்மளோட ஆஃப்கான் ஆரியா ஹாஸ்டலில். ஸோ பிரமாதம் இருந்தது பயணம். ஃப்ளைட்டை விட்டுருவோம்னு நினச்ச சார்ஜால், பட் 2 ஃப்ளைட்டுமே டிலே ஆனதுனாடி பிரச்சனை கிடையாது. சூப்பராக வந்துட்டோம். இமிக்ரேஷனில் இந்தியாவில் சலசலப்பு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சாலும் இங்கே காபூலில் எந்த கேள்வியும் கேட்கல, ஈஸியாக வந்து விட்டுட்டாங்க ஸ்டாம்ப் பண்ணி. ஸோ எல்லாம் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்காத நாடாக அமைஞ்சது முதல் நாடே ஆப்கானிஸ்தான். அதனால தான் இதை புக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் 2 ஆரம்பம் எனக்கு மனநிறைவாக இருந்தது. இந்த மக்களோட முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணதை எல்லோரும் காட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க, அடுத்த எபிசோடில் இந்த ஆப்கானிஸ்தான் காபூல் நகரை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பார்க்கலாங்க. நன்றி, பாய்.